நாம் இந்த கால வேளையில் இந்த புதிய மாதத்தை காண செய்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நம்முடைய பாதைகள் மிக முக்கியமானது. பல நேரங்களில் நாம் நினைக்கிற போல பாதைகள் அமைவதில்லை. ஆனாலும் அந்த பாதைகளில் பெரிய ஒரு நம்பிக்கையோடு பயணம் செய்கிறோம். 100% நாம் நினைச்சதெல்லாம் என்ன செய்யறதில்லை, நடக்கிறதில்லை. பல நேரங்களில் நாம் நினைத்தது நடப்பதில்லை. ஆனால் நாம் போகும் பாதையில் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்கிறோம். அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை கர்த்தர் நடத்துவார். ஒருத்தருக்கு நாம் சொல்லிக் கொள்கிற விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த மாதிரி நேரங்களெல்லாம் சொல்கிற வார்த்தை அதுதான். ஒருத்தருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நம்ம விசுவாசிகளுக்குள்ளேயும் சரி, நம்ம சொல்கிற வார்த்தை கர்த்தர் நடத்துவார்னு சொல்கிறோம். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் நடத்துவார். ஆமென். இந்த மாதத்தில் நம்முடைய தேவைகள் அதிகம், ஆனால் இந்த மாதத்தில் வருமானம் குறைவு. அப்போ சொல்கிறோம் கர்த்தர் நடத்துவார். பலவீனங்களிலே சொல்லுகிறோம் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவே இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். நாட்கள் வேகமாக ஓடுது. நம்ம அடிக்க சொல்லணும்ல, யோபு சொன்னது, என்னுடைய நாட்கள் அஞ்சல்காரருடைய ஓட்டத்தை போல் என்ன செய்து இருக்குது. நம்ம ஊர் இப்போ உள்ள அஞ்சல்காரர்கள்லாம் இல்லை. இப்போ வரவங்கெல்லாம் வந்து பைக்லேயும் வண்டியிலையும் வர நடந்து வரலாம். ஆனால் அன்றைக்கி அஞ்சல்காரர்கள்லாம் அந்த குதிரைகளில் ஒட்டகங்களில் ரொம்ப வேகமாக போயிருக்கிறாங்க. நீண்ட தூர பயணங்கள்லாம் போயிருக்கிறாங்க. அன்றைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு அன்றைக்கே அஞ்சல்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து இந்திய அஞ்சல் துறைன்னு சொல்லி அது தோன்றிய வருஷங்களெல்லாம் சொல்லி அதை நூற்றாண்டு காலம்லாம் கொண்டாடுறாங்கல்ல. எப்போவோ யோபு காலத்திலேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்குதுன்னா உண்மையிலே பாராட்டுது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறார், அவ்வளோ வேகமாக என்னுடைய நாட்கள் என்ன செய்கிறது, ஓடுகிறது அப்படின்னு யோபு சொல்கிறார். உண்மையாகவே நினைக்கிறோம், மாதங்கள் காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப வேகமாக தான் போயிட்டே இருக்குது. அன்பானவர்களே, நான் இந்த காலையில் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பின்னாடி உள்ள பகுதி, அவர் உன் பாதைகளை வந்து செவைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் பாதையை செவைப்படுத்துகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அதில் 3 விஷயம். 1, நம்முடைய வழியை ஆண்டவர் வந்து செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2 வந்து வழியை செவைப்படுத்தாமல் ஆண்டவர் வந்து செவையான வழியவே நமக்கு என்ன செய்கிறாருன்னா அவர் தருகிறார். 3வது வந்து வழியெல்லாம் செவைப்படுத்தலை, அந்த பாதைகளில் கர்த்தர் நம்மை வந்து சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். 3 காரியங்களை நான் இந்த காலையில் சொல்கிறேன். முதல்ல வந்து நம்முடைய வழிகளை பல நேரங்களில் செவைப்படுத்துகிறார். நம்ம எப்படி இருக்குதே, என்ன செய்யணும் தெரியலையே, வழிகள் கோணலாக இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும் போது தேவன் கோணலானவைகளை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா செவையாக்குகிறார். எதையெல்லாம் நம்மால் செவையாக்க முடியவில்லையோ, எந்த வழிகளில் இருக்கிற கரடுமுரடான பாதைகளை நம்மால் சரி செய்ய முடியவில்லையோ, அதையெல்லாம் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாராம், சரி செய்கிறார். மிக குறிப்பாக நாம் ஏசாயாவில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ரொம்ப அருமையான வசனம். எனக்கு தேவன் என்னோடு இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னோட வசனங்களெல்லாம் கர்த்தர் பேசினார். இந்த ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது நான் ஏராளமான சிக்கல்களை நான் சந்தித்தேன். நான் சாட்சிகளெல்லாம் சபையில் நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே உலக பிரகாரமாய் பார்த்தால் நம்பிக்கையே இல்லை. நான்லாம் ஒரு ஊழியக்காரன் ஆவனா, ஒரு பாஸ்டர் ஆவனா, முழு நேரம் ஊழியம் வந்துட முடியுமான்ற ஒரு பெரிய கேள்வி. அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கிற விஷயமானு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை. எனக்கு அப்போல்லாம் ஒரு பெரிய விஷயமா அது தெரியலை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய முதிர்ச்சி எனக்கு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு வந்து ஒரு பலம் கொடுத்தது, ஒரு விசுவாசம் கொடுத்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் நான் வச்சுருக்கேன்? 6 பேர். நான் தான் மூத்தவன். 6 பேரில் மூத்தவன், ஆம்பளை பையன், 3 பெண் பிள்ளைகள் வீட்டில். முழு நேரம் ஊழியத்துக்கு போனேன். எங்கள் அப்பா பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப குறைவான வருமானம். குடும்பம் நடத்துகிறதே பெரிய கஷ்டம் அன்னைக்கு. ஆனால் அதில் நான் வந்து ஊழியத்துக்கு போயிட்டேன்னா அடுத்து என்ன செய்ய முடியும்னு தெரியாது. 2 பெண் பிள்ளைகள், அதுக்கடுத்து தான் ஒரு பையன் வரணும். எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, நீ வந்து நான் செத்தா நீ என்ன செய், ஊழியத்துக்கு போ அப்படின்ட்டான். அந்த மாதிரியான நெருக்கடியான காலங்களில் இதெல்லாம் நடக்கிற விஷயமா நடக்காது. என் மனசுக்குள்ள சொல்லுது, நம்ம வந்து விட்டுருவோம், ஆண்டோடைய அழைப்பை வந்து மறந்துடுவோம், வேண்டாம், எதுக்கு சண்டை வம்பு பிரச்சனை, நடக்கிறவா இருந்தால் தானே.
நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஆண்டவருடைய அழைப்பெல்லாம் நம்மளே யாருக்கு அழைப்பு கிடைச்சதோ அவங்களே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி அந்த ஒரு வேகமும் கர்த்தருடைய வார்த்தை மேலே உள்ளதான அந்த வைராக்கியமும் இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்கும்போது வேணாம், நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வேணாம், நம்ம இருக்கிறத நம்ம எதாவது பொழப்பு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் 4 பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது, உனக்கு இது தேவையில்லாத வேலை, உனக்கு இப்படிலாம் நேரடியாக கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, விசுவாசிகளே உனக்கு அப்படி சொல்கிறாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சா, உனக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுற, குடும்பத்தை பார்க்காம நீ ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறியன்னு சபையில் உள்ளவர்களும் நம்முடைய தெருவில் இருக்கிறவர்களும் வரவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்னைய ஏதோ நான் வந்து ஒரு தப்பான ஒரு காரியம் செய்கிறது போல, பாவம் செய்கிறது போல என்னை எல்லாரும் பேசும் பொழுது நான் பலமுறை அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை அன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா வாசலுமே என்ன செய்யுது, அடைக்கப்பட்டிருக்கு. ஃபீஸ் கட்ட வழியில் ஒரு கேட்குறோம் போயிட்டு, இந்த மாதிரி பைபிள் காலத்துக்கு ஃபீஸ் கட்டணும், செய்ய முடியுமா, எல்லாமே வந்து முடியாதுன்னு கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது கையளவு மேகம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த கையளவு மேகம் கூட எனக்கு அப்போ ஒரு இடத்துல கூட நம்பிக்கையான வார்த்தை என்ன செய்யலை, வரவே இல்லை. ஒரு இடத்துல நம்பிக்கையான வார்த்தைகளே வரல. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த வசனம் வந்து எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. கோணலானவைகளை செவை. ஆனால் எப்படி இதெல்லாம் நடக்கும், கோணலானவைகள்லாம் எப்படி செவையாகும் அப்படின்னு தெரியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தாமே எனக்கு முன்னே போய் எல்லா கோணலானவைகளையும் சரி செய்து கொண்டே வந்தார். எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டே வந்தார். கர்த்தர் கிருபைக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலங்களை எல்லாம் கர்த்தர் கரம் பிடித்தார், கர்த்தர் நடத்தினார். ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் வார்த்தை தந்தா கர்த்தர் நடத்துவாருங்க. கர்த்தர் வார்த்தை தந்தா நடத்துவார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அது ஆச்சரியமான காரியம். ஆனால் ஒன்று தெரியுமா, யாரெல்லாம் நம்மை பேசினார்களோ அவங்க எல்லாரும் கூட தலைகளாக மாறுவாங்க, தலைகளாக மாறுவாங்க. அப்படி சொன்னாங்கல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னாங்க, உனக்கு வந்து குடும்ப கஷ்டம் தெரியலையா, பொறுப்பு இல்லையா, அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்படி விட்டுட்டு போறியே என்ன. ஆனால் அவங்க வந்து என்னை அவங்க பார்த்தது தப்பான சொல்லலை, அவங்க குடும்ப அன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அவங்க எல்லோரும் அப்படி பேசுனாங்க. அவங்கள தவறாக நானும் சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருடையதான கிரியைகளை நாம் விளங்கிக் கொள்ள நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியல. அவங்களால விளங்கிக் கொள்ள முடியல. இது தேவனுடைய அழைப்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவர்களே ஒரு சொன்னாங்க காலகட்டத்தில், நீ சரியாக என்ன செய்தால் முடிவெடுத்த, சரியான முடிவெடுத்தேன்னு சொன்னாங்க. என்னை யார் ஏளனமாக பேசுனாங்களோ அவங்களே சொன்னாங்க, என் பையன் பாரு எப்படி இருக்கிறான் பற்றி, அன்றைக்கி வேலைக்கு போய் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறான்னு என்னை வந்து ரோட்டில் வச்சு ஒருத்தர் பேசினார். அல்லேலூயா. என்னை பயங்கரமாக ரோட்டில் வச்சு பேசினார். ஸ்தோத்திரம். என்னுடைய நண்பர் அருள், அவனுடைய தகப்பனார் வந்து என்னை அப்படி பேசினார். நீ சரியில்லாமல் அலையிற, எப்படி அங்கே அவங்க பையனை திட்டுற மாதிரி என்னை திட்டுறாரு. உனக்கு லூஸ் பிடிச்சிச்சு, அறிவில்லையா, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு ரொம்ப அடிக்கடி என்கிட்ட பேச மாட்டார். ஆனால் ரொம்ப பேசுன மாதிரி என்ன செஞ்சாருன்னா பேசி பயங்கரமாக திட்டார். நான் அழுதேன். அன்பான அவர் ஒரு நாள் தான், நான் பைபிள் காலத்தில் முடிச்சு பாஸ்டர் ஆன பிறகு நான் நடந்து வரும்பொழுது எனக்கு எதிரில் அவர் நடந்து வந்தார். ரொம்ப பரிதாபமாக இருந்தார். அப்போது செல்வன் தானேன்னு கேட்டார். ரொம்ப சில ஆண்டுகள் ஆயிடுச்சுது. ஆமான்னு சொன்னேன், செல்வன் தான் சொன்னேன். நானும் அப்போ அவர் அடையாளம் கண்டு கொண்டேன், அவர் வந்து அருளுடைய அப்பா தான் சொல்லி நான் புரிந்து கொண்டேன். அப்போ அவர் சொன்னார், என்ன செய்கிறேன்னு கேட்டார். இப்போ பாஸ்டராக தான் இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ சரியான முடிவு எடுத்திருக்கிறேன்னு சொன்னேன். என் பையன் வந்து தப்பான ஒரு விஷயமாக அவன் போயிட்டான். நான் இப்போ முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன், நான் வந்து வீட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு ரொம்ப அழுத குரலில் அவர் பேசினார். ரொம்ப பிரதாபமாக இருந்தது. அவன் அவரோடு இல்லை, அவன் போயிட்டான், அவர் தனிமையில் இருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வேதனைப்பட்டார். நான் அவர் என்னை பற்றி சொன்னதுக்காக அவர் கஷ்டப்படுறாருன்னு அப்படி நினைக்கல. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை அவர் என்ன செய்கிற நம்புகிறேன். உலகம் பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்ப்பதில்லை அப்படின்னும், எதெல்லாம் முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லுதோ அதெல்லாம் கர்த்தர் முடிய வைக்க முடியும் அவரால் அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் தேவனுடைய வழிகளை வந்து இந்த மனிதர்களால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. இவனெல்லாம் என்ன செஞ்சிருவான், என்ன சாதிச்சிருவான், இவன் போகிற பாதை சரியில்லை, என்ன முடிவு எடுத்திருக்கிறான், ஏசுன்றானே அப்படிலாம் சில நேரங்களில் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவாங்க. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பைத்தியமாக தெரியுது. ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் அவங்களுக்கு வந்து கேலி கூத்தாக தெரிகிறது. அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது என்ன இது விசுவாசன்ட்டு இப்படி
இப்படியுமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில நேரம் கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள் அதற்கு பதில் சொல்லும். கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது அதற்கான பதில்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அதாவது அப்படி பார்த்த கண்கள் திரும்ப நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ மரியாதையாக பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு சில நேரம் நம்ம பேசலாம். நீ எல்லாம் இருக்கிற இப்படி இயேசு அவனை பாரு, அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சிலரோடு, உன் கூட சேர்ந்தவன் தானே, உன் ஃப்ரெண்டு தானே, உன் சொந்தக்காரன் தானே, அவெல்லாம் பாரு இயேசுநாதரையா தேடுறான், அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், அவன் முடிவுகள் என்ன, இப்படியெல்லாம் சொல்லி ஒப்பிடும்போது நமக்கு அப்போ உண்மையாகவே நம்ம நிலைமை கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விடாமல் இருந்தா அது ரொம்ப முக்கியமானது இல்லை. நான் அந்த நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்திருந்தால் நான் அப்படி பேச முடியாது. என்னுடைய ஜெபம் உண்மையில் அந்த நாட்களில் கடற்கரைகளில் ஜெபம் பண்ணுவதும், ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது மன்றாடுவதும், சில நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிப்பதும், ஆண்டவருக்காக பாடுபடுவதும், உழைப்பதும், அந்த காரியங்களில் ஆண்டவருடைய விஷயத்தில் ரொம்ப ஈடுபட்டதுனால தேவன் அவர் கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவர் கைவிடவே இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தைகளை தரையில் விழ விடுவதில்லை. அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். நான் இந்த 3 காரியம் சொன்னேன், அது 3மே தாவீதின் வாழ்க்கையிலேயே தேவன் செய்திருக்கிறார். தாவீதின் வாழ்வில 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்கிற போது, 2 சாமுவேல் புஸ்தகம் 22:33 தாவீது சொல்வார், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர்னு வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னுடைய வழியை செவ்வை பண்ணுகிறவர்னு தாவீது அறிந்து வைத்திருந்தார். தாவீதின் வாழ்க்கையின் பாதைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அவைகளெல்லாம் கூட ரொம்ப கோணலாக தான் இருந்தது. தாவீதின் வாழ்க்கையின் பாதைகள் ரொம்ப நேராக இருந்துச்சுதா? இல்லை, பயங்கர கோணல்கள். அவனுடைய வாழ்க்கையிலும் அவனை மதிக்க ஆள் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லாத சூழ்நிலைகள், அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவனாகிய ஆண்டவர் அவனுடைய பாதைகளை செவை பண்ணுவார்னு அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அதை செய்தார் அப்படின்றதையும் நான் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 33ஆம் வசனத்தின் மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை முழுவதும் நான் படித்து பார்க்கும்போது தாவீது நிறைய கர்த்தரை பற்றி சொல்லிட்டே வர்றான். ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் பாதைகளை எப்படி சரி செய்கிற தேவன் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். ஒரு பெரிய சேனைக்குள்ளே கூட என்னால் பாய முடியும், அது யாராலன்னா உம்மாலே நான் என்ன செய்வேன், சேனைகள். விசுவாசம், அவ்வளோ விசுவாசம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அவ்வளோ பெரிய விசுவாசத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். பாருங்க, என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களில், நான் 34 சொல்றாரு, என் உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன செய்கிறாரு. அதுவும் பாதை தான். தாவீதின் பாதைகள் எப்படின்னா மலைகள், குன்றுகள், பாறைகள், நீர்நிலைகள், இப்படிப்பட்ட நிலைமைகளில் ஒரு கஷ்டமான பாதைகளில் தான் போகிறார். எப்படி ஒரு மானோடு ஒப்பிடுகிறார். யுத்த களத்தை சொல்லுகிறார். சேனை, யுத்த களம் என்பது கடினமான காரியம். இந்த வாழ்க்கையில் சில யுத்த களங்களையும் நம்ம தாண்டி போக வேண்டியது இருக்கும், உயர்ந்த ஸ்தலங்களுக்கும் போக வேண்டியது இருக்கும், பாறைகளிலும் மலைகளிலும் ஏறுவது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மான்கால்களை தேவன் தருகிறாராம். இப்போல்லாம் சில வீடியோலாம் பார்த்தா அப்படி தெரியுது. செங்குத்தான பாறைகளில் கூட மான்கள் என்ன செய்யுது, ஏறுகிறது. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மான் ஒரு செங்குத்தான பாறையில் நிற்குது. அதை இன்னொரு ஓனாய் நினைக்கிறேன், அது பிடிக்கிறதுக்கு அது எவ்வளோ முயற்சி பண்ணுது, அதால் அது கீழே இறங்கி வர முடியல. இது இறங்கி போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. அல்லேலூயா. அதுக்கு காரணம் அந்த மான் கால்கள் என்ன செய்யுதுன்னா கிரிப்பாக என்ன செய்யுது, பிடிச்சிக்குது. அந்த மாதிரி கரெக்டாக இப்படி சாய்வாக நின்று பேலன்ஸ் பண்ணி அந்த சாய்வில் கால்கள் தடுமாறாமல் அப்படி 4 கால்களை வச்சு பிடிச்சிக்குது. ஆனால் ஓனாயக்கு அந்த கால் இல்லை. அப்போது தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கார். தாவீது சொல்கிறாரு, எனக்கு மான் கால்களை என்ன செய்கிறேன் நீ தருகிறீர் ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறுவதற்கான மான் கால்களை தருகிறீர் ஆண்டவரே. இந்த சிங்கமோ புலியோ விரட்டினா கூட இந்த மான் அவ்வளோ வேகமாக ஓடி புலி பாய்ச்சல்னு சொல்கிறாங்கள, புலி கூட மான்கிட்ட பல நேரம் என்ன செஞ்சிடும், தோற்று போயிடும். புலி பாய்ச்சல் பயங்கரமாக இங்கேருந்து பாய்ச்சல் அங்கே போய் நிற்கும். அன்பானவர்களே, தாவீது சொல்கிறார், எனக்கு மான் கால்களை ஆண்டவரே, மான் கால்களை போலாக்கி அது மாதிரி ஒரு காலை எனக்கு கொடுத்து என் கைகளை என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன சரி நிறுத்து. அப்படி ஒரு தாவீது சொல்லி ஜெபம் பண்ணுறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அப்படி செய்கிறார். ஆனால் அதுக்கு நிறைய காரணங்களை பின்னாடி சொல்கிறாரு. 22 கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன்,
அவர் எனக்கு சரியான வழியை கொடுத்தது காரணம் நான் அவருடைய வழிகளை என்ன செய்தேன் காத்து. அது ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 18:32 தாவீது சொல்கிறாரு, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனை. வழிகளை செவப்படுத்துகிறார் ஆண்டவர், கோணல்களை ஆண்டவர் நேராக்குறாரு. இதெல்லாம் சரியா என்னால் தாண்ட முடியாதுன்ற இடத்துல தேவனாகிய கர்த்தர் கோணல்களை செவையாக்குகிற தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 18:36 கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அப்போது சில இடத்துல நடக்கவே முடியாத குறுகிய பாதை ஆண்டவர் எனக்கு அந்த வழி என்ன பண்ணாருன்னா அகலமாக்கினார் என்று சொல்லுகிறார். ஏசாயா 45:2 நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொன்னேன். தாவீதின் வாழ்க்கையில் எத்தனை கரடு முரடுகள், அவனுடைய சிறு பிரயாணத்திற்கும் அவன் சிங்காசனத்துக்கும் போகிற அந்த பாதை இருக்குல்ல, அது சாத்தியமில்லாத பாதை, கரடு முரடான பாதை. ஃபேமிலி அவனுக்கு கொடுத்ததான தடைகள், எதிர்ப்புகள், சவுல் அவனுக்கு செஞ்ச துரோகங்கள், அவனை விரட்டி விரட்டி அவனை கொல்ல பார்த்த காரியங்கள், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தாவீதின் வாழ்க்கையில் தேவனே அந்த கோணங்களை எல்லாம் சரி செய்து கர்த்தர் சொன்னபடியே அவனை ராஜாவாக மாற்றினார். அந்த நாட்டில் தாவீதை மாதிரி எவ்வளோ மேய்ப்பர்கள் இருந்திருப்பாங்களே, தாவீதை மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் இருந்திருப்பார்களே, தாவீதை போல குறிப்பார்த்து வேட்டையாடுகிறவர்கள் இருந்திருப்பார்களே, தாவீதை போல கிண்ணறம் வாசிக்கிறவர்கள் இருந்திருப்பார்களே, தாவீதை போல திறமைசாலிகள் இருந்திருப்பார்களே, அவனை போல எத்தனை இளைஞர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவனை கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னான். ஆண்டவருடைய திட்டம் ஒரு பெரிய மேலானது மட்டும் இல்லாமல் அந்த பாதைகளில் யாரை தேவன் அழைத்தாரோ, முன்குறித்தாரோ, யார் கர்த்தரை ஒரு மனுஷன் சார்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் அந்த சிங்காசனத்தில் கர்த்தர் கொண்டு நிறுத்துற வரைக்கும் அவன் பாதைகளை கர்த்தரையே பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு அலையில் சொல்லாமே பிரைசலாம். நான் சொல்கிற முதல்ல பல நேரங்களில் நம்முடைய வழிகளை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா செவைப்படுத்துகிறார், சீராக்குகிறார். ஆனால் நம்மளால் அதை சீராக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்னா நான் எல்லாத்தையும் செஞ்சிருவோம் நம்ம சொல்ல முடிஞ்சிருமா? சில மனுஷர் நம்மளால் மாற்ற முடிஞ்சிருமா? கணவனையோ பிள்ளைகளையோ நம்மளாம் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் வில்லாதி வில்லங்களாக இருக்கிறாங்க. நம்மளாலாம் அவங்களெல்லாம் சொல்லிலாம் திருத்தவே முடியாது. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒரு மனுஷனை அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் யாரை திருத்த முடியும்னா என்னை மட்டும்தான் திருத்த முடியும். நானாக திருந்திக்கலாம், என்ன நான் திருத்திக்கலாம்னு ஒழிய என் கூட இருக்கிற எவரையுமே என்னால் 50 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளால் எவரையுமே திருத்த முடியாது. நான் திருத்திக்கிறேன் இனி, அவ்வளோதான். அப்படி தான் ஒருத்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நம்மால் முடியாதவைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று, என்னால் முடியாத அந்த பாதைகளை, கோணலான பாதைகளை சரி செய்ய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா இருக்கிறார். நம்ம அன்பானவர்களே, இதற்கான காரணங்களை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தாவீதின் வாழ்வில் தேவன் கோணல்களை சரி செய்கிறதுக்கான காரணம், செவ்வையாக்கிறதுக்கு காரணம் அவன் கர்த்தருடைய கரத்தில் இருந்தான் சொல்லி பார்க்குறோம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் சொல்லி சங்கீதம் 5:8 அவர் சொல்கிறார். ஆண்டவர் அதில் அந்த என்னுடைய உம்முடைய வழியை எனக்கு செவைப்படுத்த சொல்கிறது எதுனா, என் வழியை சரி செய்யுங்க. அதாவது நான் போகிற வழியே இல்லை, என் வாழ்க்கை வழியை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சுவாபங்களை என்னை சரிப்படுத்துங்க, என் வழிகளை சரிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் உம்முடைய வழியில் நான் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதம் 5:8 நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா டைம் இல்லை, முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர் சொல்கிறாரு. நான் என்னுடைய சரியான பாதையில் வாழணும், நான் சரியான பாதையில் வாழ்ந்தால் என்னை சரியான பாதையில் நீர் என்ன செய்வீங்க, நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக அப்படின்னு நீதிமொழிகள் 4:27 சொல்லியிருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விஷயத்தில் நம்ம வலதுபுறம் இடது சாயாமல் கர்த்தர் நமக்கு தந்த பாதையில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதையை கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ரெண்டாவது நான் சொல்கிறேன், செவ்வையான வழியை தர்றார். இது எப்படின்னா தாவீதின் வாழ்க்கையிலையும் சரி, அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் ஏற்கனவே கோணலான பாதை இருக்குன்னா அந்த பாதையில் அவரை அந்த பாதையிலே என்ன செய்கிறதில்ல கொண்டு போகாமல் வேறொரு பாதையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நடத்துகிறாரு. சில நேரம் ஆண்டவர் ரூட்டை மாற்றி விட்டுருவார். அல்லேலூயா. அது கர்த்தர் செய்கிற சில விஷயங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இஸ்ரவேலுக்கும் தேவன் அதை செய்தார். இஸ்ரவேலுக்கு அதை ஆண்டவர் செய்தார். நான் சில வசனங்களை சொன்னால் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இப்படி இருக்குது. யாத்திராகமம் 13:17 இப்படி இருக்குது. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. தேவன் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ரூட்டை மாற்றிட்டார். வேற ஒரு வழியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். சமீபமான பாதையை ஆண்டவர் அடைத்து சுற்றுப்பாதைக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. ரிங் ரோடு வழியாக போக சொல்கிறார். பைபாஸ் ரோட்டில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா கொண்டு போகிறார். ஆமென். வில்லாபுரத்துக்கு இப்படியே போனால் பக்கம்தான், பெருக்கு வாசலுக்கு மண்டையால் நகர் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா போகிறோம்? நம்ம இப்படி நேரம் வைகாத்தை பிடிச்சி நேராக போனோம்னா ரிங் ரோடு போயிட்டு அப்படி போயிட்டோம்னா வேலைமாலுக்கெலாம் ஈஸியாக போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் இங்கே உள்ளே போனோம் சிக்கிக்கிடுவோம். பயங்கர சிக்னல், பயங்கர டிராஃபிக். முன்னாடியெல்லாம் அப்படி தான், வேறு வழியே இல்லை, போய்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ இப்படி ஒரு ரூட்டு சுற்றி, ஆனால் சுற்று தான், ஆனால் சீக்கிரம் போயிடலாம். ஆண்டவரும் கூட அன்றைக்கே ரிங் ரோடு போட்டிருக்காரு. இஸ்ரவேலுக்கு பார்த்தீங்கன்னா 4 ways எல்லாம் அன்றைக்கே ரெடி பண்ணி, எவ்வளோ நல்ல ஆண்டவரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கெட்டவராக தெரியும், ஆனால் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர். அவர் விளங்கிக்கிட்டவங்களுக்கு அவர் நல்லவர், ஆனால் மற்றவங்களுக்கு அவர் கெட்டவராக தான் தெரிவார். எதுக்கு ஆண்டவர் 3 நாளில் போகிறத 40 வருஷம் கொண்டு போனார்? ஏன் இப்படி சுற்றி கொண்டு போகணும்? ஷார்ட்கட் இருக்கும் பொழுது எதுக்கு இப்படி சுற்றி போகணும் அப்படின்னு யோசித்தா என்ன ஆண்டவர் விளக்கம் கொடுக்குறாருன்னா, இல்லைப்பா, இவ்வளவு நாள் இவங்க அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க, செங்கலருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எந்த வேலையுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போது இப்போ திடீர்னு அவங்கள போயிட்டு அந்த பெலிஸ்தியரின் தேசம் பெலிஸ்தியர் தேசம் வழியாக போனால் அவங்க ரொம்ப சீக்கிரம் போக முடியும். ஆனால் போனால் அவங்க சும்மா விட மாட்டாங்க, சண்டை வரும், யுத்தம் செய்யணும், பலம். அதை பார்த்து மனமடிவார்கள். யுத்தம் கூட கர்த்தர் என்ன செய்வார்னா செய்ய முடியும். ஆனால் அதை பார்த்துட்டாங்கன்னாவே இவங்களுக்கு என்ன ஆயிருன்னா சோர்ந்து போய் மறுபடியும் எகிப்துக்கே திரும்பி விடுவார்கள் என்று அறிந்து தேவன் இவங்களுக்கு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் அவங்க மனதளவில் தைரியப்படுறதுக்கும் ஆண்டவருடைய மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கும் இவங்க இன்னும் கூட ஆண்டவரை பற்றி கொள்றதுக்கும் ஆண்டவர் அவங்கள பழக்கி வைக்கிறதுக்கு ஒரு புது பாதையை ஆண்டவர் கொடுக்குறாரு. தேசங்களின் வழியாய் போகிற பாதையில் கோணங்கள் இருக்குது, ஆனால் அதை சரி செய்ய கர்த்தரால் முடியும். ஆனால் அந்த ஆண்டவர் கோணங்களை சரி செய்கிறத கூட இவங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க சோர்ந்து போய் விடுவார்கள். கோணல்களை சரி செய்தாலும் கூட அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் என்று ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி போகிற அனுபவங்கள் இருக்கலாம். ஷார்ட்டாக எளிதாக முடிகிற வேலை எளிதாக முடியாமல் கொஞ்சம் சுற்று இருக்கலாம். உடனே நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம். அது நடக்காமல் நாள் தள்ளி போகலாம். சில நேரங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் சில பாதைகள் கடினமானதாக இருக்கலாம். தேவன் நாம் நினச்ச பாதையில் நடக்காமல் ஒரு புதிய பாதையில் தேவன் கொண்டு போகலாம். அதுவும் கூட ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கிற பாதை. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு கூட நம்ம இருந்தால், அவர் நமக்கு முன்னாடி போனால் சுற்றுப்பாதையிலும் கர்த்தர் அற்புதமாக நடத்த முடியும். சொல்லுங்கள், தேவன் எந்த பாதையில் நடத்தினாலும் நல்ல பாதை. அப்படி மட்டும் நினைங்களேன், அப்படி பண்ணுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு புரியாது, இப்படி ஒரு வழி இருக்கும்போது ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு கூட நமக்கு தோணும். நல்ல வழி ஒன்று இருக்குதே, இந்த வழியை ஏன் யூஸ் பண்ணால் என்ன, தேவன் ஏன் வேறு வழியில் கொண்டு போகிறாருன்ற மாதிரி தோணும். கவலைப்படாதீங்க, தேவன் ஒரு புதிய பாதைகளை ஆண்டவர் தர. உண்மையாகவே இஸ்ரவேல் போன பாதை ஒரு புதிய பாதை தான். எகிப்தியர் பெலிஸ்தருடைய பாதை இல்லை தான், அது புதிய பாதை தான். ஏன்னா அது மாதிரி ஒரு பாதை எவரும் போகாத பாதை. ஏன்னா பெலிஸ்தருடைய தேசங்களில் மன்னா கிடையாது, ஆனால் வனாந்தரத்தை என்ன கிடச்சிது? மன்னாவை கொடுத்தார். தண்ணீர் வேணும்னா கிணத்துல எடுப்பாங்க, இல்லைன்னா நதிகள் எடுக்கலாம். ஆனால் கற்பாறையிலிருந்து தேவன் புறப்படப்படினார் தண்ணீர் இல்லை.
ஆமென், ஸ்தோத்திரம். காடைகளை தேவன் இது மாதிரி யாரும் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க, தேவன் அது மாதிரி கொடுத்தார். பாதை சுற்றுப்பாதை தான், ஆனால் எவருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் அந்த பாதையில் நிச்சயமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவரும் சமீபமான பாதைகளில் இல்லாதவைகள் சுற்றுப்பாதைகளை தேவன் என்ன நமக்கு வச்சிருப்பார் ஆண்டவர். ஆனால் சுற்றுப்பாதையில் எதுவுமே இருக்க கஷ்டப்படும் நினைப்போம். ஆனால் தேவன் அனுமதிச்சார்னா சுற்றுப்பாதையும் கூட சமீபமான பாதையை விட இன்பமான பாதையாக கர்த்தர் என்ன செய்வார்னா மாற்றுவார். சுற்றுப்பாதையில் கூட நீ சோர்ந்து போக மாட்டாய், சமீபமான பாதையில சோர்ந்து போய்விடார். இயற்கை என்னன்னா சுற்றி போனால் தான் சோர்ந்து போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதையில் என்ன செஞ்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்கன்னு சுற்றுப்பாதையில் நடத்துகிறார். மனுஷன் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, தேவன் வித்தியாசமாக நினைக்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் நினைப்பான் சமீபமாக போனால் ஈஸியாக போயிடலாம், சோர்ந்து போக மாட்டோம். சுற்றி போனால் சோர்ந்து போ. நான் நினைக்கிறேன், இல்லைப்பா நீ சுற்றி போனால் தான் சோர்ந்து போக மாட்டேன், ஷார்ட்டில் போனால் தான் சோர்ந்து போயிடுவேன், நான் உனி நடத்துகிறேன்னு சொல்லி கத்தர் கொண்டு போயிட்டு தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்தர பயணத்தில் சுற்றுப்பாதையில் சில சிக்கல்களும் பிரச்சனையும் இருந்துச்சு. அது எதனால் அப்படின்னா இந்த ஜனங்கள் செய்ததான பாவங்களினாலே, அன்று குட்டியை வணங்கினதுனால, இந்த ஜனங்களெல்லாம் வணங்கா கழுத்தொழிவங்களை இருந்ததுனால தான். ஆனால் இவங்க உண்மையாக கத்தரை மட்டும் உண்மையாக நம்பியிருந்தாங்கன்னா சுற்றுப்பாதையில் எந்த சிக்கலுமே அவங்களுக்கு வந்திருக்காது. ரொம்ப அழகாக ஆண்டவர் கொண்டு ஒரு சின்ன காயம் இல்லாமல், ஒரு சின்ன குறை இல்லாமல் அற்புதமாக தேவன் நடத்தி கொண்டு போய் கானானில் சேர்த்திருப்பார். முரண்டு பிடிக்கிறதும் முணுமுறுக்கிறதும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்ததுனால தான் சுற்றுப்பாதையிலும் சில சிக்கல்கள். அன்பானவர்களே, அந்த பாதையிலும் தேவன் அவர்களை நடத்தி கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். பெலிஸ்தியரின் பாதை வழியாக போயிருந்தாங்கன்னா கானானுக்கு அவங்க போயிருக்கவே மாட்டார்கள். தேவன் புதிய பாதையில் நடத்துகிறார். அன்பானவர்களே, சங்கீதம் 107:7 சொல்லியிருக்கு. சங்கீதம் 107:7 தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களுக்கு செவ்வையான வழியில் கர்த்தர் என்ன செய்தாரா, நடத்தினாரு. எந்த வழி செவ்வையானதுன்னு கர்த்தருக்கு தெரியும், அந்த வழியில் அவர்களை ஆண்டவர் நடத்தினார். சங்கீதம் 27:11 இருக்கு, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்ன செய்யும், நடத்தும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சுற்றுப்பாதையிலும் சரியாக நடத்துவார். தேவன் ஒரு புதிய பாதையை ஆண்டவர் நமக்கு தருவார். காத்திருப்போம், கர்த்தர் புதிய பாதை தருவார். செங்கடல்ல என்ன புதிய பாதை வரப்போகுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படி போகணும். ரைசலா அந்த செங்கடல் நடுவிலே போகணும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? அந்த எண்ணமே அவங்க ஏதாவது அவங்களுக்கு வழி இல்லைன்னு நினச்சாங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் இந்த பக்கமாக பின்னாடி திரும்பி போகிறதான் வழி இருக்குது. ஒருவேளை சிலர் பலமுள்ளவங்க மலைகளில் கூட ஏறி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடலில் போகிறதுக்கு அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் தேவன் ஒரு புதிய பாதை ஆண்டு கொடுத்தார். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு புதிய பாதையை நமக்கு ஆண்டு தருவார்னு சொல்கிறேன். அன்பானவர்களே, நான் அதற்கான காரணங்களெல்லாம் சொல்ல இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து பேச விரும்புகிறேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாதையில் நடத்துறதுக்கு காரணம் என்னவென்பதை பல வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது நான் சொல்கிறேன், நான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் நம்முடைய பாதைகளை என்ன செய்கிறாரு, செவ்வையாக்குறார். ரெண்டாவது, அந்த பாதையே விட்டுறாரு, இன்னொரு பாதையை நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். மூணாவது என்ன அப்படின்னா, அந்த பாதையில் கோணலான பாதையில் தான் கர்த்தர் நடத்துகிறாரு, ஆனால் சுமந்து கொண்டே போகிறார். ரைசலா நம்ம ஆண்டவரை வேறொரு பாதை கேட்டால் கூட அவர் என்ன செய்கிறதில்ல, தர்றதில்லை. அவரே அந்த பாதையில் தான் நடத்துகிறார். ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த கரடு முரடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது ஆண்டவரே, அவங்களாம் இப்படி நல்லா பயணிக்கிறாங்களே, அவங்களுக்குரிய பாதை நல்லா இருக்கு, என்னையும் அதுபோல் ஒரு பாதையில் நடத்தலாமே ஆண்டவரே, நான் உண்மையாக உண்மை நம்பி இருக்கிறேனே ஆண்டவரே. உண்மை நம்பாதவர்கள் கூட நல்ல பாதையில் போகும்போது, லகுவான பாதையில் போகும்போது, நான் உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கடினமான பாதை, ஏன் எனக்கு இந்த கோணலான பாதை, எனக்கு ஏன் கரடு முரடான பாதை, நான் உண்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், ஒரு நாள் உமக்கு நான் உண்மை வேதனைப்படுத்தினதில்லை என்றெல்லாம் நான் சில அழுது ஜெபிக்கும் போது தேவன் பல நேரங்களில் பாதைகளை மாற்றுவதில்லை, பாதைகளை செவ்வையாக்குவதும் இல்லை. தேவன் அவரை நம்மை செவ்வையாக நடத்தி கொண்டே போவார். ரைசலா பாதையும் மாற்றுறதில்லை, பாதைகளை செவ்வையாக்குறதும் இல்லை, அந்த கடினமான பாதைகளை தான் கண்டு போகிறாரு. ஆனால் அற்புதமாக கர்த்தர் கொண்டு போய் சுமந்து கொண்டு நடத்துகிறார். சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளலாம். அதில் 4வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் இந்த செய்தியை நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முக்கியமான விஷயங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்றத நான் விளங்கி கொள்ள முடிஞ்சுது.
பல நேரங்களில் எல்லா நேரம் ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்கிறதில்லை. ஆண்டவர் சூழ்நிலைக்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். சில நேரம் உங்களை ஆண்டவர் செவைப்படுத்தி நடத்துவார், சில நேரங்களில் வேறு பாதையில் நடத்துவார், சில நேரங்களில் அதே பாதை தான் ஆனால் சுமந்து கத்த நடத்துவார். தாவீதின் வாழ்க்கையில் கோணல்களை எல்லாம் செவ்வாயாக்கலை. பல நேரங்களில் செவ்வாயாக்கினதும் உண்டு, பல நேரங்களில் செவ்வாயாக்கலை. ஆனால் தேவன் அவனை என்ன செய்தார்னா சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் பல நேரங்களில் கர்த்தர் அவனை சுமந்து கொண்டு போனார். ஆச்சரியமாக தேவன் நடத்தினார். சவுல் ஈட்டியால் குத்தாமல் தேவன் தடுக்கவில்லை, ஆனால் அந்த குத்துப்படாமல் தாவீதை தேவன் என்ன செய்தார்? காத்தார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சவுலோடு போராடுகிற அந்த பாதைகளை தேவன் நிறுத்தவில்லை, போராடி கொண்டுதான் இருந்தான். தாவீதின் வாழ்விலே சவுலின் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் தாவீதுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஒரு முறை சுற்றி வளைச்சிட்டாங்க தாவீதை, இன்னைக்கு சோலி முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்ற நிலைமை தான், கடைசி தருணம் தான், தப்பவே முடியாதுன்ற ஒரு இடம், வேறு வழியே இல்லை. ஆனால் அந்த டைமில் என்ன நடக்குது? வேற ஒருத்தன் சொல்கிறான், பெலிஸ்தியர் நம்மை யுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். சவுல் ஒரு தாமதிக்காமல் உடனே இவனை விட்டுட்டு அங்கே போயிட்டான். ஐயோ, அங்கே நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளாம் அங்கே இருக்காங்களே, அவங்கள காப்பாற்றணுமேன்னு உடனே அவன் நேராக கிளம்பி வந்துட்டான். தாவீது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அன்பானவர்களே, இந்த கோணல்கள் சரியாகாது, பாதைகளில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும், வனாந்தரம் தான் இருக்கும், வனாந்தரம் தான், கரடுமுரண காட்டு பாதை தான் இருக்கும். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் ஜீவனை காக்கிறவரும் பாதுகாக்கிற தேவனுமா இருக்கிறார், அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 41:15 இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாயின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 3வது விஷயத்தில் நான் யோசேப்பை கூட நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் இந்த மாதிரி கோணலான பாதை வழியாக தான் கர்த்தர் நடத்தினார். இவனுக்கு கோணலையும் சரி செய்யலை, வேறு பாதையிலும் கொண்டு போகல, அவனுக்குன்னு கர்த்தர் நியமித்த பாதையில் தான் கர்த்தர் என்ன செய்தார்? கொண்டு போனார். ஆனால் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதமாக நடத்தினார். சங்கீதத்தில் 105 சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். சங்கீதம் 105:17. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நெருக்கடிகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, புடமிடப்பட்டான், எவ்வளோ பாடுகள் அனுபவித்தான். ஆனால் இறுதியில் அவன் சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டான். அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அப்படின்னா, நான் விளங்கி கொண்டது என்னென்னா, கர்த்தர் நம்மளை அந்த பாதையில் நடத்தலைன்னா என்னென்னா, நாம் உருவாக்கப்பட மாட்டோம். எப்போதும் சுகமான பாதைகள் எப்போதும் நமக்கு உருவாக்காது நம்மை, அது நம்மை சோம்பேறிகளாக்கும், அல்லது இந்த புதிதும் கூர்மையான பற்குள்ள எந்திரங்களாக மாற்றப்பட முடியாது. போராடி ஜெயிக்கிறவன் சிறந்த தலைவனாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். போராட்டங்களே இல்லாத ஒரு தலைவன் பல விஷயங்களை தோற்று போய் விடுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த பாதையில் நம்ம உருவாக்கவும் செய்கிறாரு, நம்மளை கற்றுக்கொள்ள வைக்கிறாரு, புரிந்து கொள்ள வைக்கிறாரு, திறமையுள்ளவங்களாக மாற்றுறாரு. அதே நேரத்தில் வீழ்ந்து போகாதபடி நம்மளை சுமக்கிற தேவனாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இருக்கிறார். இந்த கூட்டுப்புழு பற்றி நான் படிச்சிருக்கிறேன். அந்த கூட்டுப்புழு என்ன செய்யுமா, அதுவே அந்த கூட்டுக்குள்ளேருந்து என்ன செய்யணும்? வெளியில் போராடும், உடச்சிக்கிட்டு அது வெளியே வரணும். அந்த இடத்துல கூட்டுப்புழுவை நாம் உடைச்சோம்னா அது செத்து போயிடும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற புழு பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது கூட்டுப்புழுவிலேருந்து தான் வெளியே வருது. ஆனால் அதை நம்ம உடச்சி ஹெல்ப் பண்ணவே கூடாது. பரவாயில்ல, ரொம்ப போராடுதுன்னு கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி தான் கோழி முட்டைகளிலிருந்து கோழி குஞ்சு உள்ளேருந்து அதுவே என்ன செய்யணும்? கொத்தும். உள்ளுக்குள்ளேருந்து அதுவே
இப்படி பண்ணும்போது அது விரிஞ்சிடும். முட்டை கீரல் விட்டு அதுவாக வெளியே வரணும். நீங்கள் யாராவது அதை எடுத்து உடச்சிங்கன்னா அந்த கோழி கொஞ்சம் ஆபத்து, அதுக்கு அது பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அவைகள் வந்து இந்த உலகத்துக்குள்ளே அது வரும்போது இந்த உலக சூழ்நிலைகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு அது போராட வேண்டியது இருக்குது. அது போராடணும், அது பலப்பட வேணும். அது போராடுறதுனால அது தைரியம் அடையுது, அது பலன் அடையுது. இந்த உலகத்தின் தட்பவெப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சமாளிக்க முடியுது. அது மாதிரி தான் ஒரு குழந்தையும் அப்படி தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயற்கையான பிரசவங்கள் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது தான். ஆனால் இன்றைக்கி அதை விடுறது இல்லைன்றது அது வேறு விஷயம் இருக்கட்டும். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் சில போராட்டங்களை சந்திப்பது நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார், அதில் உருவாக்குறாரு, பலப்படுத்துகிறாரு. சில கஷ்டமான பாதையில் போவீங்க, சில கண்ணீரில் போவீங்க, சில வேதனைகளில் போவீங்க. அதை அந்த காரியத்தை நீங்கள் சமாளிப்பீங்க. அந்த போராட்டத்திலே நின்று அதுக்கான ஒரு வழிகளை தேவன் கொடுத்து அதில் உருவாக்குறாரு. அந்த உருவாக்குதல் தான் நம்மளை கொண்டு இந்த போராட்டமே இல்லை அப்படின்னா நம்ம உருவாக்கப்படவே மாட்டோம். தேவன் சில நேரத்தில் நம்ம உருவாக்க போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. ஆனாலும் கூட போராட்டங்களை கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அல்லேலூயா. சில நேரம் கோழி என்ன செய்யும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? அந்த குஞ்சு வெளியே வரும்போது கோழி என்ன செய்யும், லேசாக கொத்தி கொடுக்கும். அதுதான் ஆண்டவர் செய்கிற வேலை. நீ போராடு. முழுசுமே கோழியே கொத்தாது, ஆனால் நீ கொத்தணும்னு கர்த்தர் அந்த குஞ்சு உள்ளேருந்தே அது என்ன செய்யும், வெளியில் வரணும். அவர் தான் நினைக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுறார். ஆண்டவர் அன்பான தேவன், நான் யோசேப்பின் வாழ்விலே நான் சொல்ல விரும்பினா, தேவன் ஏன் இந்த பாதை நடத்தினார் அப்படின்னா, ஒரு சின்ன சிறுவனாக இருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கையில் வந்து நேரடியாக அவன் அப்படியே சிங்காசனத்திற்கு பார்வோனுடைய அரண்மனையில் அவனை கொண்டு போய் நிறுத்தி அந்த இடத்துல அவனை வச்சுருந்தார் வச்சுக்கோங்களேன். அவன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் போன பாதைகளிலே 3 விஷயம் அவன் வாழ்க்கையில் முக்கியமான அனுபவங்கள், 3 அனுபவங்கள். ஒன்று, அவன் வாழ்க்கையில் வந்து கீழ்ப்படிந்ததினால் வெறுக்கப்பட்டான், பாராட்டப்பட வேண்டிய இடத்துல அவமானப்பட்டான், பயன்படுத்தப்பட்ட இடத்தில் மறக்கப்பட்டான். 3 விஷயம். ஒன்று வந்து கீழ்ப்படிந்தது. அவன் வந்து அப்பாவை கீழ்ப்படிஞ்சான். கிடைக்க வேண்டியது என்னதுன்னா, அவனுக்கு வந்து பாராட்டப்படணும், அல்லது அவனை சந்தோஷப்படணும், அவனை நேசிக்கணும். கீழ்ப்படுகிறவனை நேசிக்கணும். ஆனால் கீழ்ப்படுகிறவனுக்கு கிடைச்ச பலன் என்ன? அவன் வந்து வெறுக்கப்பட்டான். வெறுக்கப்பட்டு கொள்ளில் தூக்கி போட்டான். முக்கியமான ஒரு காலகட்ட சோதனை. 2வது என்ன அப்படின்னா, பாராட்டப்பட வேண்டியவன். எதில்? போர்த்திபார் மனைவி விஷயத்தில் அவனை என்ன செய்யணும்? தங்கம்யா, உன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு தேவைன்னு அவனை பாராட்டணும். ஆனால் கிடைச்சது என்னது? அவமானம். அவமானப்படுத்தப்பட வேண்டியவள் தப்பிச்சிட்டா, பாராட்டப்பட வேண்டியவன் அவமானப்படுத்தப்பட்டான். 3, தேவனால் பயன்படுத்தப்பட்டான். சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். பயன்படுத்தப்பட்டவனை வந்து கனப்படுத்தணும், ஆனால் மறக்கப்பட்டான். அவனை மறந்துட்டான். 3 இடத்துல அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். சிறையில் தள்ளப்பட்டு எவ்வளோ போராட்டங்கள். அப்படின்னா ஒரு நல்ல சிறந்த தலைவனாக யோசேப்பை உருவாக்குவதற்கு தேவன் சில மனுஷர்களையும் சில இடங்கள் வழியாகவும் கொண்டு போய் அவனை வந்து பக்குவப்படுத்தி சிறந்த தலைவனாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் கவனிக்கணும் அதை. ஸ்தோத்திரம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல கர்த்தரை உருவாக்குறதுக்கு சில பாதைகள். இன்றைக்கி நீங்கள் யோசேப்பை போல சில பாதையில் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உருவாக்க விரும்புகிறார், கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்பதையும் மறந்துடாதீங்க. யோசேப்போடு நான் 3 காரியம் சொல்கிறேன். யோசேப்பு வாழ்க்கையில் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார் அப்படின்றத சகோதரர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி வாழும். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் யோசேப்பின் வெற்றியே. நம்மளும் கடினமான பாதை வழியில் தான் போகிறோம். யோசேப்பு போனால், ஆனால் அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது பார்க்கணும். யோசேப்பு வந்து அந்த கடினமான பாதையிலேயும் தன்னை பார்க்கிறவர்கள் கர்த்தர் என்னோடு இருப்பதை பார்க்கும்படி வாழ்ந்தார். நீங்கள் நானும் அப்படி வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்மளை உருவாக்கி உயர்த்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. நம்மளை அந்த உலகம் பார்த்து இதெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் பைபிள் தூக்கிக்கிட்டு இது பேசுகிற பேச்சுக்கு என்ன வாய் பொல்லாத வாய் அப்படி சொல்லிடக்கூடாது. இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்தான உயர்வு இல்லை, அப்படி தானே? ரொம்ப முக்கியமானது. அது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போது யோசேப்பு அவனோடு கர்த்தருக்காரன்னு சகோதரர் பார்த்துட்டாங்க.
எப்படியும் சொப்பனம் நடந்துரும்னு நம்பினதுனால தானே அவனை குழியில் போட்டாங்க. அப்போ கர்த்தர் அவங்க கூட இருக்கிற அவங்களுக்கு தெரியும். 2 போர்த்திபாருக்கு யோசேப்போடு கர்த்தர் இருக்காருன்னு அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு அறிஞ்சு தான் அவன் கண்டு கொண்டு, அந்த வசனமாக இப்படி இருக்குது, ஆதியா 39:3 இருக்குது, அவன் அறிந்து கொண்டான்னு சொல்லியிருக்கு. அப்படி வாழ்ந்திருக்கிறான் அந்த போர்த்திபார் வீட்டில், அப்படி வாழ்ந்திருக்கிறான். யோசேப்போடு கர்த்தர் இருப்பதை சிறைச்சாலைக்காரன் அறிந்து கொண்டான். ஆதியாகமம் 39:23 20. அப்போது சிறைச்சாலைகள் போனால் எங்கே போனாலும் சரி கர்த்தர் தாங்கூட இருக்கிறத வெளிப்படுத்தினான். இல்லை, சிங்காசனத்தில் மட்டும் இல்லை, அவங்க கூட கர்த்தர் இருக்காருன்னு பார்வோன்னு அறிஞ்சிக்கிட்டான் 2வது கடைசியில். ஆனால் நான் சொல்கிறேன், மேலே இருக்கும்போதும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு மற்றவங்க அறிஞ்சிக்கணும். நம்ம கீழே இருக்கும்போதும் கஷ்டப்படும் போதும் நம்ம கூட கர்த்தர் இருக்காருன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்த்தர் அவனுடைய பாதைகளை ஆண்டவர் கோணலான பாதையாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை கோணலாகாமல் பார்த்துட்டார். பாதை தான் கோணல், அவன் கோணல் கிடையாது. கோணலான பாதைகள் யோசேப்பை கோணலாக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பாதை கோணலாக இருக்கலாம், நாம் கோணலாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தி கொண்டு வைப்பார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் இந்த கால வேளையில். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட ஆண்டவரே நீர் நடத்துகிற அந்த பாதை, 3 விதமான பாதைகளில் கர்த்தர் நம்மளை நடத்த முடியும். ஆனால் எந்த பாதையில் கர்த்தர் நடத்தினாலும் சரி, நான் கர்த்தரோடு கூட இருக்கணும், அவருக்கு பிரியமாக மட்டும் இருக்கணும். என் பாதைகளை செவ்வையாக்குங்க ஆண்டவரே, என் கோணலான வாழ்க்கையை செவ்வையாக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஐயா, நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. ஒரு முறை கையை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி 1 நிமிடம் மட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய கோணல் இருக்கிறது கர்த்தாவே, என் வாழ்க்கையின் கோணல்களை செவ்வையாக்க சித்தமாயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையின் கோணல்களை எல்லாம் செவ்வையாக்குங்க அப்பா. ஆண்டவரே, கரடு முரடுகளை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஒரு ஆசீர்வாதமான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா எனக்கு வேறொரு பாதையை, நீர் விரும்புகிறதான பாதை, சுற்றுப்பாதையாக இருந்தாலும் நீர் விரும்புகிற பாதையில் ஆண்டவர் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருக்கிற ஒரு பாதை, சுற்றுப்பாதையாக இருந்தால் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சித்தமானால், கோணலான பாதையில் தான் நான் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சித்தமானால், என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் என்னை சுமந்து கொண்டு போகிறவர், என்னை பலப்படுத்தி கொண்டு போகிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எந்த பாதையில் போகிறன்றதை விட ஆண்டவரே, அந்த பாதையில் நான் கரை சேர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் கரை சேர வேண்டும் ஆண்டவரே. அந்த பாதையில் நான் ஓடி முடிக்க வேண்டும் ஆண்டவரே. அது வெற்றிகரமான பாதையாக எனக்கு அமைய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தர் அவங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஆண்டவர் வெற்றிகரமாய் ஓடுவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் அவங்க பாதைகளை சரி பண்ண சித்தமாக சரி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை வேறொரு பாதையாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதே பாதையில் சுமந்து கொண்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும். தேவன் சரியாக நடத்துகிற தேவன் ஆண்டவரே. கிருபை தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முடிவில் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்ல கிருபை செய்யுங்க. ஆகஸ்ட் மாதத்தின் முடிவில் இதே போல் நாங்கள் இங்கே நன்றி சொல்லணும். என் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் என்று சாட்சியாக சொல்லணும். கிருபையாய் நடத்தி ஆசீர்வதி. எங்கள் சபை, எங்கள் ஊழியம் கூட ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. வந்த யாவர் மேலும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.